நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்போம். சங்கீதம் 23 வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நாம் தத்தளித்து நிற்கும் எக்கரையிலும் நம் மீது அக்கறை உள்ளவர் நம் கர்த்தர் மாத்திரமே. எனவேதான் அவருடைய வீட்டில் நிலைத்திருக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். தனிப்பட்ட வாழ்வில் நம் மனதை, உணர்வுகளை, எண்ணங்களை, சரீரத்தில் ஏற்படும் மாற்றங்களை, எல்லா விதமான வேலைகளிலும் பரிபூரணமான அக்கறையும் அவைகளை செயல்படுத்தி நிறைவேற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் யாரிடமும் சொல்லி மாறாத விஷயங்கள் கூட தேவ சமூகத்தில் சொல்லப்படும் போது நிச்சயமாக அதில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காண முடியும். இந்த 11 மாதமும் நம்மை நடத்தினவர், நாம் முழு மனதோடு நம்மை மன நிறைவாக நடத்தியவரை நினைத்து நன்றி சொல்வோம். நம்மை சோர்வடைய செய்தவைகளை எண்ணி வருந்தாமல் நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று அறிக்கை செய்வோம். நாம் நன்றாயிருக்க அவருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்டு கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யும் போது நன்மையும் செவ்வையுமான வழியை போதிப்பார். நம் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவோம். பாக்கியமும் நன்மையும் கோம்போ ஆஃபராக நமக்கு கிடைக்கும். நாம் கர்த்தரை நம்பியிருப்போம். அவரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டு. இங்கு கிருபையும் சத்தியமும் கோம்போ ஆஃபராக கிடைக்கின்றது. நன்மையானவைகளை யோசிக்கும் போது நம் மீது கிருபை பெறுகின்றது. இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை நோக்கி நாம் அறிக்கை செய்த ஒவ்வொரு வசனத்தையும் தொடர்ந்து செய்யும்படி துவங்குவோம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தத்தை பகுத்தறிந்து மனதை புதுதாக்கி மறுரூபமாவோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, இந்த 11 மாதங்களும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற உடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் உடைய வீட்டிலே நிலைத்திருக்கும் பாக்கியத்தை நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.